It's story time. காட்டை விட்டு தப்பிச்சு அரண்மனையோட நந்தவனத்துக்கு வந்த ஒரு குட்டி மானுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விதர்ப நாட்டுக்கும் பெருவள நாட்டுக்கும் நடுவில் காரண்யவனம்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு அந்த காடை தாண்டித்தான் போயாகணும். விதர்ப நாட்டோட அரண்மனை நந்தவனம் இந்த காட்டுப்பகுதியை ஒட்டி தான் இருந்துச்சு. அந்த காட்டில் இருந்த ஒரு பெரிய மான் கூட்டத்துக்கு நந்தான்னு ஒரு மான் தான் தலைவராக இருந்துச்சு. நந்தா என்ன சொல்லுதோ அதைத்தான் எல்லா மான்களும் கேட்கும். ஆனால் அந்த காட்டில் இருந்த 3 குட்டி மான்களுக்கு மட்டும் நந்தா சொல்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அந்த 3 குட்டி மான்ல ஒரு மான் பேர் டோபு, இன்னொன்று பேர் மாயா, இன்னொரு குட்டி மான் பேர் பொட்டு. இந்த 3 குட்டி மானும் அந்த காட்டில் விளையாடாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் அலைஞ்சு திரிஞ்சு ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே இருக்கும். அந்த காட்டில் சிங்கம், புலி, கரடி, நரி இதை மாதிரி நிறைய காட்டு மிருகங்கள் இருந்ததுனால இந்த 3 குட்டி மானோட அம்மாவும் இந்த குட்டி மான்களை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நந்தாவும் அந்த குட்டி மான்கள்கிட்ட இங்கே விளையாடக்கூடாது, அங்கே விளையாடக்கூடாது, அரண்மனையோட தோட்டத்து பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்றதுனால தான் நந்தாவை இந்த 3 குட்டி மான்களுக்கும் பிடிக்காம இருந்துச்சு. அரண்மனை தோட்டம் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நந்தா சொன்னதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. அந்த காட்டில் இருந்த கொடிய மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக அடிக்கடி விதர்ப நாட்டு ராஜா அந்த காட்டு பக்கம் வருவாரு. அப்படி அவர் வேட்டையாட காட்டுக்கு வரும்போது இந்த 3 மான் குட்டிகளையும் எங்கேயாவது அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயம் நந்தாவுக்கு இருந்துச்சு. இந்த 3 மான் குட்டிகளில் மாயா தான் ரொம்ப வாலா இருந்துச்சு. அது மற்ற 2 மான் குட்டிகள் கிட்டையும் நாம யாரும் அரண்மனையோட தோட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நந்தா மான் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த காட்டுல தான் நமக்கு பாதுகாப்பு இல்லை, அரண்மனையோட தோட்டம் அப்படி இருக்காது, நமக்கு முழு பாதுகாப்போட இருக்கும், வாங்க எல்லாரும் ஒரு தடவையாவது அங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா டோபு அதுகிட்ட ஏதாவது ஒரு மான் ஏற்கனவே அரண்மனையோட தோட்டத்துக்கு போய் மாட்டிக்கிட்டு இருக்கும், அதனால தான் நந்தாமான் நாம யாரும் அங்க போகக்கூடாதுன்னு சொல்லுது, நந்தாமான் சொல்றத கேட்போம், நாம யாரும் அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா மாயாமான் அதுகிட்ட நந்தாமானுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதால நம்ம அளவுக்கு வேகமா ஓட முடியாது, நாமெல்லாம் தான் நல்லா ஓடுறோமே, அதனால எந்த ஆபத்து வந்தாலும் நம்மால ஓடி தப்பிச்சிட முடியும், நீங்கள்லாம் வந்தாலும் வரலனாலும் நான் மட்டும் அரண்மனையோட தோட்டத்துக்கு போகத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த காட்டுல ரக்கர்னு ஒரு சாரப்பாம்பு இருந்துச்சு. இந்த 3 மான் குட்டிகளும் பேசுறத கேட்டு அந்த பாம்பு இந்த மான் குட்டிகள் கிட்ட சொல்லிச்சு, நான் தெரியாத்தனமா ஒரு தடவை அந்த அரண்மனையோட தோட்டத்துக்குள்ள போயிட்டேன். அங்க இருந்த தோட்டக்காரன் 4-5 பேரோட சேர்ந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு என்னை அடிக்கிறதுக்காக துரத்தினாங்க. அவங்க கிட்டேந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள எனக்கு பயத்துல உயிரே போயிடுச்சு. நந்தா சொல்றது சரிதான், நீங்க யாரும் அரண்மனையோட தோட்டத்து பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா மாயா மட்டும் யார் சொல்றதையும் கேட்கறதாவே இல்லை. அது டோபுவையும் போட்டுவையும் இழுத்துக்கிட்டு அரண்மனையோட தோட்டம் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. வெளியேந்து பார்க்கும்போது அரண்மனையோட தோட்டத்துல பச்சை பசேல்னு பெரிய புல்வெளி இருக்கிறது தெரிஞ்சுது. மாயா மற்ற 2 மான் குட்டிகள் கிட்டையும் இந்த காட்டுல இதை விட அழகான புல்வெளி எங்கேயாவது இருக்கா, இதை பார்க்கும்போதே இந்த புல்லெல்லாம் சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசையா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. டோபுவும் போட்டுவும் எங்களுக்கும் ஆசையாத்தான் இருக்கு, ஆனா உள்ள போனா ஆபத்துன்னு தெரிஞ்சு நாங்க உள்ள வர்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையோட தோட்டத்துக்கு வெளியவே நின்னுச்சு. மாயா மட்டும் இப்ப தைரியமா சுவர் ஏறி குதிச்சு அந்த அரண்மனையோட தோட்டத்துக்குள்ள போச்சு. அங்க புல்வெளியில இருந்த புல்லை எல்லாத்தையும் மேய ஆரம்பிச்சுது. அந்த அரண்மனையோட தோட்டக்காரன் மாயா புல் மேயறத கவனிச்சிட்டான். ஆனா
அவன் அதை கண்டுக்காத மாதிரி அதே தோட்டத்தில் இன்னொரு பக்கம் நடைப்பயிற்சியில் இருந்த ராஜா கிட்ட போய், ராஜா, ஒரு குட்டி மான் நம்ம அரண்மனை தோட்டத்தில் இருக்கிற புல்வெளியில் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த புல்லோட ருசி அந்த மானுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த மான் இங்கே வந்து மேய ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒரே ஒரு குடம் தேன் மட்டும் கொடுத்தா அந்த மான்குட்டியை நான் உயிரோட பிடிச்சு நம்ம இளவரசிக்கு பரிசா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னான். ராஜாவும் உடனே, காட்டுல வேட்டையாட போகும்போது நான் அந்த மான்குட்டியை பார்த்துருக்கேன். அரண்மனை சமையல்காரர்கிட்ட சொல்லி ஒரு குடம் தேன் வாங்கிக்கோ, அந்த மான்குட்டி எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு வயிறு நிறைய புல்ல தின்னுட்டு மாயா அரண்மனை தோட்டத்தோட சுவர் ஏறி குதிச்சு மறுபடியும் டோபுவும் போட்டுவும் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த 2 மான்குட்டியையும் பார்த்து, நீங்க 2 பேரும் தான் அவ்வளவு பயந்தீங்க. நான் தோட்டத்தில் புல் மேயும் போது தோட்டக்காரனும் என்னை கவனிச்சான். ஆனா நான் புல் மேயறத்தை தடுக்கவே இல்லை. நாளைக்காவது தோட்டத்துக்குள்ள வர்றதுக்கு உங்க 2 பேருக்கும் தைரியம் வருமா, இல்ல வெளியேந்து நான் சாப்பிட்றத வேடிக்கை பார்க்க போறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா இப்ப டோபுவும் போட்டுவும் ரொம்ப உறுதியான குரல்ல, காட்டுல கிடைக்கிற புல்லே எங்களுக்கு போதும், அரண்மனை தோட்டத்துல இருக்கிற புல்ல நீ வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. அரண்மனையோட தோட்டக்காரன் சமையல்காரர்கிட்டேந்து ஒரு குடம் தேன் வாங்கி அதை புல்வெளியில எல்லா இடத்துலையும் தெளிச்சு வச்சுட்டு மாயாவோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அடுத்த நாளும் 3 மான்குட்டிகளும் அங்க வந்துச்சு. டோபுவும் போட்டுவும் அரண்மனையோட தோட்டத்துக்கு வெளியவே காத்துக்கிட்டு இருக்கும்போது மாயா மட்டும் சுவரேறி குதிச்சு தோட்டத்துக்குள்ள இருக்கிற புல்லையெல்லாம் மேய ஆரம்பிச்சுது. நேத்திக்கு சாப்பிட்ட புல்லை விட இன்னைக்கு சாப்பிட்ற புல் ரொம்பவே இனிப்பா இருக்கிறது மாயாவுக்கு தெரிஞ்சுது. அது தன்னை மறந்து அந்த புல்வெளியில இருந்த மொத்த புல்லையும் மேய ஆரம்பிச்சுது. ஒரு சரியான நேரத்துல ஒரு பெரிய சாக்கு பையை எடுத்துக்கிட்டு வந்து அதை அப்படியே மாயா மேல போட்டு அந்த தோட்டக்காரன் அமுக்கி பிடிச்சிட்டான். எவ்வளவு திமிரினாலும் மாயாவால தப்பிக்கவே முடியல. மாயா பிடிபட்டதை பார்த்ததும் டோபுவும் போட்டுவும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் மாயா மாட்டிக்கிட்ட விஷயத்த நந்தா கிட்ட சொல்லிச்சு. மாயா மாட்டிக்கிட்ட விஷயம் அந்த காட்டுல இருந்த எல்லா மிருகங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. தோட்டத்துல மாட்டிக்கிட்ட மாயாவை தோட்டக்காரன் ஒரு அறையில போட்டு அடைச்சு வச்சான். மாயா இப்ப எல்லாத்தையும் மறந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. ராஜா வந்து மாயாவை பார்த்துட்டு தோட்டக்காரனுக்கு நிறைய பொற்காசுகளை பரிசா கொடுத்தாரு. இந்த மான்குட்டிய இளவரசி அனாமிகாக்கு நான் பரிசா கொடுத்தேன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கேருந்து கிளம்பி போனாரு. தோட்டக்காரனும் மாயாவை கூட்டிக்கிட்டு போய் ராஜா சொன்னதை சொல்லி இளவரசி கிட்ட மாயாவை ஒப்படைச்சிட்டு வந்தான். மாயா கூட விளையாட இளவரசி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா மாயா ரொம்ப சோகமா அழுதுகிட்டு ஒரே இடத்துல படுத்து கிடந்துச்சு. காட்டை விட்டு இப்பதான் அரண்மனைக்குள்ள வந்திருக்கு, அதனால அது ரொம்ப பயந்து போயிருக்கு. 1-2 நாள்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சு இளவரசியும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இனிமே காலமெல்லாம் இந்த அரண்மனையில தான் இருக்கணும், காட்டுக்கு திரும்ப போகவே முடியாது அப்படின்னு மாயாவுக்கு தோணிடுச்சு. காட்டுல எவ்வளவு சுதந்திரமா இருந்தோம், இப்படி அரண்மனையில வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு அது ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. இதுக்கு நடுவுல பெருவள நாட்டோட இளவரசி சௌகந்திகாவுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. சௌகந்திகாவும் அனாமிகாவும் ஒரே குருகுலத்துல ஒன்னா படிச்சு நல்ல தோழிகளா இருந்தாங்க. சௌகந்திகாவோட பிறந்த நாளை கொண்டாட நீ பெருவள நாட்டுக்கு போக போறியா அப்படின்னு ராஜா கேட்டப்போ, என்னால இப்ப அவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியாது, அதனால சௌகந்திகாவுக்கு ஏதாவது ஒரு பிறந்த நாள் பரிசை கொடுத்து அனுப்ப போறேன் அப்படின்னு இளவரசி சொல்லிட்டாங்க. சௌகந்திகாவுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு இளவரசி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் அவங்களுக்கு மான்குட்டி மாயாவோட ஞாபகம் வந்துச்சு. இதை விட ஒரு அழகான பரிசு பொருள் இருக்கவே முடியாது. சௌகந்திகா இந்த மான்குட்டியோட நல்லா ரசிச்சு விளையாடுவாங்க, அதனால இதையே பிறந்த நாள் பரிசா கொடுத்துடலான்னு அனாமிகா முடிவு பண்ணாங்க. அவங்க தோட்டக்காரனை வர சொல்லி ஒரு கூண்டுல இந்த மான்குட்டிய போட்டு ஒரு குதிரை வண்டியில ஏத்தி நீ பெருவள நாட்டுக்கு கொண்டு போய் சௌகந்திகா கிட்ட என்னோட பிறந்த நாள் பரிசுன்னு சொல்லி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. தோட்டக்காரனும் மாயாவை கூண்டுல அடைச்சு
ஒரு குதிரை வண்டியில ஏத்தி பெருவள நாட்டுக்கு கிளம்பினா. விதர்ப நாட்டிலேருந்து பெருவள நாட்டுக்கு போறதுக்கு காரண்யவனம் காட்டுப்பகுதி வழியாதான் போயாகணும். காரண்ய வனத்துக்குள்ள அவனோட குதிரை வண்டி நுழைஞ்சதுமே அங்க இருக்கிற எல்லா மிருகங்களும் மாயாவை பார்த்துடுச்சு. இந்த காட்டுப்பகுதி தாண்டி குதிரை வண்டி போறதுக்குள்ள மாயாவை எப்படியாவது தப்பிக்க வைக்க முடியுமா அப்படின்னு எல்லா மிருகமும் யோசிச்சுது. ஆனா யாருக்கும் எந்த ஒரு யோசனையும் தோணவே இல்லை. குதிரை வண்டி மெதுவா காட்டு வழியா வந்துகிட்டு இருந்துச்சு. அங்க ஒரு மரத்துல ரக்கர் சாரை பாம்பு தலகிழ தொங்கி காட்ட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. தோட்டக்காரனை பார்த்த உடனே அவனை ரக்கருக்கு அடையாளம் தெரிஞ்சிடுச்சு. உங்க நாட்டுக்குள்ள வந்தேன்னு நீ அன்னைக்கு என்ன பயமுறுத்தினி இல்ல, இன்னைக்கு நீ என்னோட காட்டுக்குள்ள வந்திருக்க, நான் உன்னை எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே குதிரை வண்டி தாண்டும் போது மரத்து மேலேந்து அந்த தோட்டக்காரன் மேல ரக்கர் பொத்துன்னு குதிச்சுது. திடீர்னு ஒரு பாம்பு தம் மேல வந்து விழுந்த உடனே தோட்டக்காரன் அலறி அடிச்சுக்கிட்டு குதிரைய விட்டு கீழே குதிச்சு ஓடினான். ரக்கர் அதுக்குள்ள மாயா இருந்த கூண்டுக்குள்ள வந்து பூந்துடுச்சு. அது மாயா கிட்ட மெதுவான குரல்ல, நீ என்னை பார்த்து பயப்படுற மாதிரி அலறு, அப்பதான் அந்த தோட்டக்காரன் வந்து என்னை அடிக்கிறதுக்காக கூண்டை திறப்பான், உடனே நீ கூண்டை விட்டு இறங்கி ஓடிடு, நானும் அவனை ஏமாத்திட்டு எப்படியாவது தப்பிச்சு இங்கேந்து ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. ரக்கர் சொன்னதை கேட்டதும் மாயா பாம்பை பார்த்து பயந்து அலற மாதிரி அலற ஆரம்பிச்சுது. தோட்டக்காரனுக்கு இப்ப ரொம்பவே பயம் வந்துடுச்சு. இளவரசி கொடுத்து அனுப்பின மான்குட்டிய எங்கேயாவது பாம்பு கடிச்சு அது இறந்து போனா இளவரசிக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு அவன் யோசிச்சான். உடனடியா பக்கத்துல இருந்த ஒரு பெரிய குச்சியை எடுத்துக்கிட்டு கூண்டு கதவை திறந்து பாம்பை அடிக்கிறதுக்காக உள்ள நுழைஞ்சான். சரியா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு மாயா கூண்டுக்குள்ளேந்து குதிச்சு ஒரே ஓட்டமா காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. இப்ப தோட்டக்காரன் பாம்பை அடிக்கிறத விட்டுட்டு ஐயோ மான்குட்டி தப்பிச்சு ஓடுது அப்படின்னு மாயாவை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடினான். ஆனா அவனால மாயாவை பிடிக்க முடியல. எல்லாம் இந்த பாம்பால தான் வந்துச்சு, அதை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு திரும்பி வந்து பார்க்கும்போது கூண்டுக்குள்ள ரக்கரும் இல்ல. அதுவும் கூண்டுலேந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. பெருவள நாட்டுக்கு போக வேண்டிய தோட்டக்காரன் குதிரை வண்டியை திருப்பிக்கிட்டு விதர்ப நாட்டுக்கு வந்து நடந்ததை எல்லாத்தையும் இளவரசி அனாமிகா கிட்ட சொல்லி நல்லா திட்டு வாங்கிக்கிட்டான். நந்தாவோட பேச்சை கேட்காம காட்டை விட்டு அரண்மனையோட தோட்டத்துக்கு போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப மாயா நல்லா புரிஞ்சுக்கிச்சு. இனிமே பெரியவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்னு அப்பவே அது முடிவு பண்ணிடுச்சு. அரண்மனை தோட்டத்துக்கு போய் நல்லா புல்லு மேய்ஞ்சிட்டு வரியா அப்படின்னு டோபுவும் போட்டுவும் கேட்கும்போது எனக்கு இந்த காட்டுல கிடைக்கிற புல்லே போதும் அப்படின்னு மாயா சொல்லிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.